பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி வேறு லெவலுங்க சம்பவம். விஜய் சேதுபதி அன்பு கேங்கையும் வச்சு கிழிச்சிட்டாரு, திவாரையும் வச்சு கிழிச்சிட்டாரு, பார்வையும் வச்சு கிழிச்சிட்டாரு, எல்லாரையும் வச்சு கிழிச்சிட்டாப்புல. எபிசோடில் இன்னும் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த பேர் பாடி விஷயம், அதாவது என்னென்னா அவர் சட்டையை கழட்டி போட்டு ரீல்ஸு செஞ்சார்னா உங்களுக்குலாம் என்னடா, நீ ஏன் மார்க் பண்ண போகிற, அவரை போய் ஏன் வம்புழுக்கிற, பேர் பாடி போர்டு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, அதான் கேட்குறாங்க. உடனே ஆமாம் சார், உடனே பிரவீன், அதான் ஒரு தருதலைங்க அவன் பிரவீன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? பிரவீன் அந்த ஃபுல்லாகவே இந்த கேங்குக்காக தான் அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்படியே வந்து விலக்கி விடுற மாதிரி விலக்கி விட்டுட்டு ஃபுல் சப்போர்ட் அங்கே பண்ணுவான். எஃப்ஜே பண்ணின்னு நிற்கும் போது தெரியலையா, நீ பண்ணினோட நின்னியடா பிரவீன், அதெல்லாம் அப்போல்லாம் உனக்கு தெரியல. அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது எல்லோரும் உருவிட்டு இருந்தீங்களா உட்காந்துக்கிட்டு, அப்போல்லாம் தெரியலையா? அவரை பார்க்குறதுக்கு உனக்கு அசிங்கமாக இருக்குது. இது என்ன ப்ரோட்டோ டைப்பு புரியல எனக்கு. 6 பேக் வச்சுக்கிட்டு நின்னா அது அழகு, குண்டா நின்றுக்கிட்டு இருந்தால் அது என்ன கேவலமா? அதை தானே பதிவு பண்ண பார்க்குறீங்க, அதை தான்டா பதிவு பண்ண போகிறீங்க. அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. அதான் செருப்பு கழட்டி அடிக்கிறாரு விஜய் சேதுபதி. கனி நீங்கள் கேட்டிங்களா, பேர்பாடியோடு இது பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அசிங்கமாக இருக்கா? அன்பு கேங்கில் எவன் இருந்தாலும் ரசிப்பீங்களா? கமருதீன் அன்னைக்கு நின்றுட்டு இருந்தா புரியல எனக்கு. யார் சொன்னா பேர்பாடியோடு நின்று நடிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? என்ன அசிங்கம், என்ன கிட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ எஃப்ஜே இவங்க மற்றவங்கெல்லாம் போட்டு என்னைக்கு தீபாவளி என்னைக்கு உருவிட்டு இருக்கும்போது என்ன போட்டு உருவும் போது கிட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்களா? அன்றைக்கி தான் தீபாவளி, அன்றைக்கி தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க சேனலில். அன்றைக்கெல்லாம் அவனுக்கு அசிங்கமாக தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சு விட்ருக்காப்புல. கனிக்கிட்ட கேட்குறாங்க, சரி அங்கே கேட்ட வேறு யார்ட்டாச்சும் கேட்டியா நீ? அதை தான் கேட்குறோம் கனி, விஜய் டிவி ப்ராடக்ட் கனி, அதை தான் கேட்குறோம். வேறு யார்ட்டாச்சும் கேட்டியா? வேறு யார்ட்டாச்சும் இதை சொன்னியா? நீ சொல்லலை, அதனால தான் கேட்குறோம். அன்பு கேங் 2.0, அதனால தான்மா சொல்கிறோம், புரிஞ்சிக்கம்மா. உடனே வந்து திவார் அடிக்கிறாங்க அடுத்து. ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக அடி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவர் வாயை விட்டார். என்ன விட்டார்னா அன்றைக்கே விட்டார் பாருங்கள். அதாவது எஃப்ஜே நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அக்கா தங்கச்சி மாதிரி கட்டி பிடிச்சிருந்தாங்க, அக்கா தம்பி மாதிரி. அது ஒரு தப்பாக சொல்லிட்டாரு. அது எனக்கு வந்து உனக்கு இது அருவருப்பாச்சுன்னா எனக்கு அது அருவருப்பாக இருக்குன்னு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணார். அதை பிடிச்சிட்டாங்க வச்சு சப்புன்னு மூஞ்சிலே ஒரு சாணியை முக்கிய அடிச்சிட்டாங்க திவாருக்கு. வாட்டர் மிலன் இருந்தார், இப்போ எந்த மின்னலும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பரிதாபமாக தான் இருக்குது. அதனால் வாயை விடக்கூடாதுல்ல, இதை விடக்கூடாதுல்ல, திருத்திக்கணும் இவர். ஏன்னா இவர் என்னென்னா போன வாரம் கொம்பை சீவி விட்டனால இதே விஜய் சேதுபதி தான் கொம்பை சீவி விட்டது திவாருக்கு. சீவில் அவர் அடித்த அடியில் டேமேஜ் ஆகிட்டாப்புல. இவரும் நல்லா நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, கேம்லாம் நல்லா தான் ஆடுறாரு, டேமேஜ் ஹெவியாகிடுச்சு இதில். அதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கடைசியாக மொத்தமாக போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ப்ரோமோவில் கொண்டு வந்து காட்டிட்டாங்க பாருங்க. இதை வந்து காப்பாற்றுற மாதிரி இருந்திருந்தா, திவாகரை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் இன்னும் கேம் நல்லா ஆடணும்னு நினச்சிருந்தா ப்ரோமோவில் வந்திருக்காது. ப்ரோமோவில் கொண்டு வந்து நம்மளை மைண்ட் செட் பண்ணுறாங்களாம் விஜய் டிவி. எப்படியாப்பட்ட வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இதை பண்ணாதீங்கடா, அடிங்க. அந்த ஆளெல்லாம் இந்த இப்படி பேசுனதுக்கு அடி உழுவணும் தான். ஏன்னா அதுக்குன்னு வந்து மொத்தமாக சொம்பு தூக்க முடியாது திவாகருக்கு. எல்லாரும் சொம்பு தூக்கிட்டு யாரும் வராதிங்கடா. திவாகர் இவங்க எல்லாரையும் அடிக்கி இவர் வாங்கின அடியெலாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் ஈக்குவலாக வந்து அன்பு கேங்கையும் அடிக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு ஆனந்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஆடுற ஆட்டம்லாம் கேவலமாக இருக்குது. அதுவும் ரம்யாலாம், அதெல்லாம் அடுத்த வாரம் நாமினேஷன் வந்துச்சுன்னா தூக்கி வெளில வீசுங்கடா, தயவு செஞ்சு சொல்கிறேன். இந்த அரோராவெலாம் தூக்கி வீசுங்க. துஷார் பையன் ஆட்டமே இல்லைங்க, பரிதாங்க. அவன் ஆசையாக வந்தான், பேச்சே இல்லை, எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. அவன் ஒரு ஓரமாக படுத்துட்டான். இந்த அன்பு கேங்க ஒரு பக்கம் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து சூரிய வம்சம் மாதிரி ஆகிட்டாங்க. பாருவும் திவாரும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களையும் போட்டு ரொம்பவும் அடிக்கக்கூடாது. அவங்க தப்பு பண்ணது கேள்வி கேளுங்க, மாமா டிவி கேளுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தளவுக்கு அடித்து ப்ரோமோலெலாம் காட்டி அவங்கள வந்து டவுன் பண்ணக்கூடாது. மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, புரியுதா உங்களுக்கு?
அதான் மக்களே, இவங்க வந்து ஒன்று பண்ண பார்க்குறாங்க. பொறுங்க, அந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து என்ன கிழிக்கிறாங்கன்னு, என்ன கிழிச்சு நடுறாங்கன்னு பார்க்குறேன் நான். இதுவரை வந்து அவங்க ஷூட்டிங்லேருந்து டேரெக்டாக வந்துடுறாரு விஜய் சேதுபதி. இவங்க மைக்கு ஒன்று மாட்டி விட்டுறாங்க காதில். அவங்க இவருக்கு ஒன்றும் தெரியாது, பார்த்துருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே கால் ஷீட் பிரச்சனை வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதோ ட்விட்டரில் பார்த்தேன், கால் ஷீட் பிரச்சனையா. அவரே ஒரு ஒரு வேறு மூடில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இல்லாத போலாம் சொல்லி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க ஒன்று பண்ணுவாங்க. இந்த டீமு மாமா பாய்ஸ் விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும் இந்த வாட்டி சாம்பியன் ஆகட்டும், வின்னர் ஆகட்டும், வச்சு செய்கிறோம். இந்த டீமெல்லாம் வச்சு செய்கிறோம். ஆரி மாதிரி ஒரு ஆள் வரணுங்க, அடித்து முடிச்சு விடணுங்க அதே அவங்களுக்கு. விஜய் டிவி ப்ராடக்ட் இவர் அவர் பேர்னா ரியோவை ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தாங்க. ரியோ அன்பு கேங்கெல்லாம் அடித்து முடித்து அந்த சீசன் ஞாபகம் இருக்கா, மொத்தமாக முடிச்சு விட்டு ஆரி ஜெயிச்சுட்டு போய்த்தாப்புல, ஆரியும் பாலாவும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாமா பாய்ஸ் ஏதாச்சும் வேலை பார்க்க போகிறாங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இப்படி தான் பார்ப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே, எல்லாரையும் அடிக்கிறாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்.